என்னண்ணே? ஏப்பா, இந்த செல்வராஜ் வக்கீல் இவங்களெல்லாம் கிளப்பி விட்டதுக்கு காரணம் நம்ம குடும்பத்தை பற்றி வீட்டை பற்றி சில விஷயங்களை மனசை விட்டு பேச போகிறேன். அப்போ அவங்களும் இருந்தாங்கன்னு வையே, நாளைக்கு இதே பாயிண்டை வச்சு ஊர் முன்னால் அசிங்கப்படுத்துவாங்க. அதனால அனுப்பிவிட்டேன். ஞானா, கதிர், சக்தி, நான் உங்கள் 3 பேரையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு தான் பார்க்குறேன். இவன் மேலே பாசம் அதிகம், அவன் மேலே பிரிய அதிகம், அவன் மேலே பாசமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் 3 பேரும் என் தம்பிய, என் பிள்ளையடா நீங்கள். அந்த பார்வையோடு தான் நான் பேசுகிறேன். காலையிலேருந்து நான் பேசுனதெல்லாம் அடி மனசுலேருந்து வந்துச்சுப்பா. நல்லது செய்ய நினைக்கிற எனக்கு ஏன் இப்படி குடைச்சல் மேல் குடைச்சல் கொடுக்குறான்னு தெரியலையே. சும்மா அதையே பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் சொல்கிறது ஒன்று தான்ப்பா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் மகன் தர்ஷனை விடாமல் அவன் கல்யாணத்தை ஒன்றா இருந்து நடத்துங்க. ஏண்ணே, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்கள் வாங்க, முதல்ல வீட்டுக்கு போவோம். ஆனால் கல்யாணத்தை எல்லாரும் நின்று செய்வோண்ணே. வாங்க, நீங்கள் போகலாம். ஏய், கொஞ்சம் இருப்பா, என்னை கொஞ்சம் நிம்மதி ஏற்க விடுப்பா. அண்ணே, நிம்மதியாக விடுண்ணா. என்னென்ன செய்ய போறிய? பயப்படாதீங்கப்பா, சாக விட மாட்டேன். இந்த உசுறு கடவுள் கொடுத்தது. அதுவே போனஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடுற வர ஓடட்டேன். ஆனால் அந்த வீட்டுக்கு நான் வரலப்பா. இவ்வளவு அசிங்கத்தை பார்த்த பிறகு நான் இங்கே வந்தேன்னா அதை நினச்சி நொந்து போய் மனசு உடைஞ்சு உசுறு போயிடும். என்னண்ணே?